அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தாங்க இந்த சிவன்மலை. இந்த சிவன்மலையினுடைய சிறப்பு என்னன்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இனி வருகின்ற காலங்களில் மேஷராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம வேலிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தடைபட்டு இருக்கக்கூடிய சுப காரியங்கள் எந்தவித தடையும் இல்லாம நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல லாஸ்டாக ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கோங்க, அதை தவறாம செய்து பாருங்க. இனிமே எந்தவித பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில ஏற்படாதுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். மேஷராசி நண்பர்களே, உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதன்னு அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்துல கிரக நிலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்துல குருனே, சுகஸ்தானத்துல சுக்கிரனோ, பஞ்சமஸ்தானத்துல சூரியனே, புதன், கேது, ரணருண ரோகஸ்தானத்துல செவ்வாயினே, அஷ்டமஸ்தானத்துல சந்திரனோ, லாபஸ்தானத்துல சனினே, ராகுனு கிரக நிலைகள் வரப்போகுது. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் நீங்க யாரையுமே எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது தாங்க நல்லது. வீண் மனக்கவலை, காரிய தாமதம் கூட உண்டாகலாம். கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரித்து காணப்படும். வாக்குவன்மை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. உங்க பேச்சுக்கு பாத்தீங்கன்னா மற்றவங்க செவி சாய்க்க போறாங்க. புதிய நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைத்திடும். தொலைதூரத்துல இருந்து நல்ல தகவல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர போகுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க முருகப்பெருமானை நினைத்து தொடங்கினாலே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வெற்றியாகவே முடியுங்க. தொடர்ந்து நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு விளக்கேற்றி வழிபாடுகளை மேற்கொள்ள இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் எந்தவித தடையில்லாம இனிதாக நடைபெறும். மேலும் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா குடும்பத்தாரோடு வாக்குவாதங்களை ஈடுபடாம இருப்பது தாங்க நல்லது. குடும்பத்தாருடைய வெறுப்புக்கு நீங்க ஆளாக நேரிடலாம். செல்வாக்கு அந்தஸ்து உங்களுக்கு பாதிக்கப்படுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம கூட போகலாம். மனதள விரக்தி மேலோங்கிடும். தாயாருடைய உடல் நலனை நீங்க கவனமாக பார்த்துக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்ல பெரிய செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்து வந்த இழுபறி நிலை அனைத்தும் மாறுங்க. தொழில இருந்த மந்தகதி போக போகுது. தொழில பார்த்தீங்கன்னா வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்துடுங்க. கண்முனே தலைவிரித்தாடக்கூடிய செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி நீங்க ஓட வேண்டியதா இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தொழில முன்னேற்றம் பெற சில கூடுதல் பணியாட்களை வேலைக்கு எடுக்க வேண்டியதா கூட இருக்கலாம். இந்த மாதம் உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு வீண் வளைச்சலும் டென்ஷன் ஏற்பட்டு நீங்கிடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகி நீங்கிடும். கவனமாக இருப்பது தான் நல்லது. பிள்ளைகளால் உங்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம். அடுத்தபடியாக வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை முன்னேற்றம் காண்பீங்க. லாபம் உங்களுக்கு கூடுதலாக கிடைத்திடுங்க. பழைய பாக்கிகளை வசூலிப்பீங்க. வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்குவரத்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலனை கொடுத்துடும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நன்மைகள் உண்டாகிடும். உத்தியோகத்துல இருப்பவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து அதற்கான பாராட்டியும் பெறுவீங்க. கௌரவம் உங்களுக்கு கூடுதலாக கிடைத்திடுங்க. நிலுவைத் தொகையும் பார்த்தீங்கன்னா உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க. எதிலுமே மகிழ்ச்சியாக அமைய போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல கவனமாக இருங்க. சிலர் சொந்த பந்தங்களை விட்டு பிரிய கூட நேரிடலாம். சிலருக்கு உறவு கூட பகையாக மாறிடுங்க. கணவன் மனைவி உறவு பொறுத்தவரை நன்றாக தான் இருக்குது. ஆரோக்கியமும் திருப்திகரமாக இருக்குதுங்க. பொதுவாகவே இந்த மாதத்துல எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் எல்லா விதத்திலும் நீங்க ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. மருத்துவ சார்ந்த செலவுகள் கூட வரலாம். ஆயுதங்கள் கையாளும் போது வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்கணும். அடுத்தவர்களுக்காக நீங்க உதவ போனீங்கன்னா வீண் பழி உங்களுக்கு ஏற்படுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்குங்க. ஆனா பரவரத்து பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக தான் இருக்கும்.
வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது உங்களுக்கான நன்மையை தேடித்தருங்க. உத்தியோகத்துல கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதா இருக்கும். மேலதிகாரிகளிடம் உங்களது கருத்துக்களை நீங்க தெரிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா கவனமாக பேசுங்க. குடும்பத்துல நிம்மதி குறையாம இருக்க போகுது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது தாங்க நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் விஷயத்துல கவனமாக இருங்க. உறவினர்கள் வருகை நன்மையாக இருக்கும். பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனமாக தேவை. அரசியல் துறையினருக்கும் பார்த்தீங்கன்னா பெயர் புகழ் கௌரவம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. கலைத்துறையினருக்கு நிலுவையில் இருந்த பணத்தொகைகள் உங்க கைக்கு கிடைத்திடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றக்கான நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும். தீவிர உழைப்போடு அதிக முயற்சியோடு நீங்க காரியங்களை செய்யும் போது பாத்தீங்கன்னா அது நிச்சயம் நல்ல பலனை தாங்க உங்களுக்கு பெற்றுத்தரும். மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுது. மன கவலைகள் உங்களுக்கு குறைந்திடுங்க. எல்லா வகையிலும் சாதகமான பலனை தான் நீங்க பெறுவீங்க. சற்று கூடுதலாக எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாம பயணத்துல உங்களுக்கு தடங்கள் கூட ஏற்படலாங்க. தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைத்திருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சரக்குகளை நீங்க வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருங்க. உத்தியோகத்துல இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். அலுவலக வேலைகளை உடனே முடியாமல் இழுபறியாக இருக்குங்க. நல்ல பெயர் கிடைக்க ஒரு வாய்ப்பு உண்டாக இருக்குது. குடும்பத்துல வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு நீங்க அடுத்தவர் ஆலோசனை கேட்பதை தவிர்த்துக்கோங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி குறைந்திடுங்க. பிள்ளைகள் நலனுக்காக நீங்க செலவுகள் செய்ய வேண்டியதா இருக்கோ. பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் நல்லது. எதிர்பாராம பயணத்துல உங்களுக்கான தடங்கள் கூட ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு பொறுத்தவரை தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கலாங்க. புதிய ஒப்பந்தங்களா கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது தாங்க நல்லது. கோபத்தை குறைத்து தன்மையாக பேசினா காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகிடும். எதிர்பார்த்த செலவுகள் இருக்கலாம். அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற அலைச்சலை குறைத்துக்கோங்க. எல்லா வகையிலும் நன்மைகள் உங்களுக்கு உண்டாக இருக்குது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய நீங்க கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிப்பது ரொம்பவே நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக தாங்க அமையப்போகுது. முன்னேற்றமோ திருப்பு முனையும் நிறைந்த ஒரு மாதம் தாங்க இது. முதல் பகுதி 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்ப்பது குருவின் பார்வையில வருவதால 15 நாட்களும் பார்த்தீங்கன்னா சுமாராகவே இருக்கும். ஆனால் பிறகு வரக்கூடிய 15 நாட்களும் பார்த்தீங்கன்னா நீங்க எது தொட்டாலும் துலங்கும் ஒரு காலம் தாங்க இது. நீங்க நினைத்தது அனைத்துமே கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாக இருக்குது. கிரக அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தான் தரும். 7.5 சனி நடக்கிறதேன்னு கவலைப்பட தேவையில்லைங்க. விரயம் போன்ற அமைப்புகள் மட்டுமே காணப்படுது. ஆனா பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. 27 ஜூன் மாதம் வரை சனி பயிற்சி இருந்து ஜென்ம சனி துன்பமே தராது. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல ராசியில செவ்வாய் குருவின் பார்வையில வருவதாலும் அடுத்தடுத்து யோக அமைப்புகள் உண்டாக இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் 6ஆம் இடத்துல வருவதால பார்த்தீங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் அதுல நல்லது தாங்க நடக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல சூரியன் வரும்போது கடன் நோய் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைத்திருங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல தசாபுத்திக்கு ஏற்றவாற் போல மாதத்தை விட போன மாதத்தை விட தாங்க இந்த மாதத்துல வருமானம் உங்களுக்கு அதிகம் நீங்க பெறுவீங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில்னு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் குருவின் பார்வையில வருவதால திருமணம் ஆகாதவங்களுக்கு இருந்த வருடம் நிச்சயம் பார்த்தீங்கன்னா முடிவதற்குள்ள திருமணத்திற்கான பேச்சுவார்த்தையும் நிச்சயதார்த்தம் வரை நடந்து முடியுங்க. இந்த மாதத்துல முதல் 15 நாட்களும் பார்த்தீங்கன்னா சூரியன் 5ஆம் இடத்துல இருப்பதால பிள்ளைகளை பற்றிய இருந்த கவலைகள் அனைத்தும் மாறக்கூடிய காலமாக அமைய போகுது. அடுத்த 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக நீங்க நல்ல செலவுகள் செய்ய வேண்டியதா இருக்குங்க. பெண் குழந்தைகளுக்கு நகை வாங்குவது மங்கள அமைப்புகள் நடக்க போகுது. பெரிய கஷ்டங்கள் பாதிப்புகள் எதுவும் நடக்காதுங்க. அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு 6 விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை கடன் சுமைன்னு ஆரோக்கிய குறைவு எது இருந்தாலும் அது நல்லபடியாக சரியாகிடுங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.